வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 25, 26ஆம் தேதிகளில் சுற்றுப்பயணமாக இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் 5,980 கோடி முதலீட்டில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தன்னை பற்றி பேசியதற்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்த நிலையில் வருத்தம் தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். ராஜஸ்தானில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக வரும் 25ஆம் தேதி மற்றும் 26 தேதி இஸ்ரேல் செல்கிறார். அமெரிக்க யோதா அமைப்புகளின் தலைவர்கள் மாநாட்டில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றினார். அப்போது பாராளுமன்ற உரை விரைவில் நடக்க இருக்கிறது என்றும் இங்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் இடையே மிகப்பெரிய கூட்டணி உள்ளது. அனைத்து வகையான ஒத்துழைப்புகளையும் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் என்றும், இப்போது உங்களுக்கு தெரியும், இந்தியா ஒரு சிறிய நாடு அல்ல, இது 1.4 பில்லியன் மக்களை கொண்டுள்ளது என்றும், இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் பிரபலமானது என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக வரும் 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி இஸ்ரேல் செல்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ரூபாய் 5,980 கோடி முதலீட்டில் 8,400 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மினிமியா மிட்சுமி நிறுவனத்தின் துணை நிறுவனமான NMP மினிமியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 1,980 கோடி உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 1,400 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செமிகண்டக்டர் மினி உபகரணங்கள் மோட்டார் உற்பத்தி திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எக்வஸ் குழுமம் ரூபாய் 4,000 கோடி முதலீட்டில் 7,000 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிப்காட் சூளகிரி தொழில் பூங்காவில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்திக்கான தொகுப்பு அமைப்பதற்கும் விமான இயந்திரங்கள் கியர் பாக்ஸ் உபகரணங்கள் உற்பத்தி மேற்கொள்வதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டனர். இந்த 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ரூபாய் 5,980 கோடி முதலீட்டில் 8,400 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னை பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு நடிகர் த்ரிஷா கண்டனம் தெரிவித்த நிலையில் நெல்லையில் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் அவர் பேசியது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன், நடிகர் த்ரிஷாவை விட்டுவிட்டு விஜய் வெளியே வர வேண்டும், வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என பேசியது பெரும் கண்டனத்திற்குள்ளானது. இந்த நிலையில் நடிகை த்ரிஷா குறித்த நயினார் நாகேந்திரன் கருத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்தனர். ஒரு பெண் குறித்து பொறுப்பில் இருக்கும் கட்சி தலைவர் இப்படி பேசலாமா என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எந்த ஒரு தனி மனித விமர்சனத்தையும் நான் அனுமதிப்பதில்லை, நான் பேசியதும் இல்லை என்றும், அன்றைய தினம் வாய் தவறி வந்த வார்த்தை என்றும், அகில இந்திய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் இது குறித்து என்னிடம் பேசினார் என்றும், யாரேனும் இந்த விவகாரத்தில் வருத்தப்படுகிறீர்கள் என்றால் என் வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை, அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும்
ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவார்களானால் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துள்ளேன். மத்திய கல்வி பாடத்திட்டமான CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் 1,00,000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதுகின்றனர். மத்திய கல்வி பாடத்திட்டமான CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் முதல் வாரம் வரை நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நடைபெறும் இந்த தேர்வை லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். முக்கிய தேர்வுகள் நாளை தொடங்கி மார்ச் மாதம் 7ஆம் தேதி முடிவடைகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணித பாடமும், 21ஆம் தேதி ஆங்கிலமும், 25ஆம் தேதி அறிவியலும், மார்ச் 2ஆம் தேதி இந்தி தேர்வும், மார்ச் 7ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத் தேர்வும் நடைபெறுகிறது. இதேபோன்று CBSE +2 மாணவர்களுக்கு நாளை உடற்கல்வி தேர்வும், 20ஆம் தேதி இயற்பியல் தேர்வும், 28ஆம் தேதி வேதியியல் தேர்வும், மார்ச் 9ஆம் தேதி கணித தேர்வும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1,00,000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இத்தேர்வினை எழுதுகின்றனர். ராஜஸ்தானில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர் என்று கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுமிதா மிஸ்ரா தெரிவித்தார். ராஜஸ்தானின் பிவாடி நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 தொழிலாளர்கள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கு தெரிவித்த நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு 7 பேரை மீட்டுள்ளனர் என்றும், மீதமுள்ள 2 தொழிலாளர்களை மீட்பதற்கான தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுமிதா மிஸ்ரா தெரிவித்தார். தாந்தோன்றி மலையில் செயல்படும் அரசு கலைக் கல்லூரியில் ரூபாய் 15,75 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பூமி பூஜை போட்டு பணிகளை துவங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் செயல்படும் அரசு கலைக் கல்லூரியில் ரூபாய் 15,75 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக 44 வகுப்பறைகள், கழிவறைகள் மற்றும் புதிய கட்டிடத்தில் 28 வகுப்பறைகள், பழைய கட்டிடத்தின் மேல் 2வது தளத்தில் 16 வகுப்பறைகளுக்கான கட்டுமான பணிகளை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பூமி பூஜை போட்டு கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கரூர் மாநகராட்சி துணை மேயர் சரவணன், கரூர் மண்டல குழு தலைவர் கனகராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளூர் ஊராட்சியில் பகுதி நேர நியாய விலை கடையை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் பள்ளூர் ஊராட்சியில் பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு பகுதி நேர நியாய விலை கடையை திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் பொருட்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் பிரபாகரன், ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, ஊராட்சி மன்ற தலைவர் பிரதாப் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணி பகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர், ஜோதிபாசு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணி பகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர், ஜோதிபாசு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் மெட்ரிகுலேசன் பள்ளியில் தூத்துக்குடி தாசில்தார் திருமணி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா பங்கேற்று 460 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற பயனாளிகள் பேசும்போது 30 வருடங்களாக பட்டா கேட்டு போராடிய நிலையில் தற்போது திமுக ஆட்சியில்தான் பட்டா கிடைக்கப்பெற்றதாகவும், அதற்காக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மற்றும் தாசில்தார் திருமணி ஸ்டாலின் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என பயனாளிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சரவணகுமார், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கணேசன், மாவட்ட SC/ST நல அமைப்பாளர் ராஜேந்திரன்,
முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் பாரதி ராஜா மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் பாபு உட்பட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகர் பகுதியில் உள்ள 20 வார்டுகளில் 1,77,00,000 மதிப்பீட்டில் 40 சாலைகள் அமைக்க சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதியில் உள்ள 20 வார்டுகளில் 1,77,00,000 மதிப்பீட்டில் 25 சிமெண்ட் சாலைகளும் 15 தார் சாலைகளும் அமைப்பதற்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி குடியாத்தம் பழமநேர் சாலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் நகராட்சி உறுப்பினர்கள் அரசு, கோவிந்தராஜன், பாபு, ஏகாம்பரம், நகராட்சி அதிகாரி சுஃபேர் அஹ்மத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூரில் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்த துண்டு பிரசுரங்களை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் பொதுமக்களிடையே வழங்கி அதிமுகவிற்கு வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூர் கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு ஏற்பாட்டில் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு உத்தரமேரூர் பஜார் வீதி, முருகன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர்கள் பாலாஜாபாத் கணேசன், ஒன்றிய செயலாளர் தருமன், டைல்ஸ் பெருமாள், டைல்ஸ் சேகர், முன்னாள் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் ரவிசங்கர், வில்லாதி மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கேரளாவில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயன் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் பேசியது காங்கிரஸ் கட்சியினரிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூட்டணியாக செயல்பட்டாலும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் எதிரும் புதிருமாக செயல்பட்டு வருகின்றனர். கேரளாவில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயன் முதலமைச்சராக உள்ள நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மாநில திட்டமிடுதல் அமைப்பின் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான மணிசங்கர் ஐயர் பேசினார். அப்போது சிபிஎம் தலைமையிலான அரசு நடத்தும் காந்தியின் பஞ்சாயத்து ராஜ் முறைதான் இந்தியாவிலேயே மிகவும் வலுவானதாக உள்ளது, இது பாராட்டுக்குரியது எனவும் கேரளாவில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பினராயி விஜயன் முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவித்தார். இதனிடையே காங்கிரஸ் மூத்த நிர்வாகி மணிசங்கர் ஐயரின் பேச்சு மாநில காங்கிரசார் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் மணிசங்கர் ஐயரின் பேச்சு அவருடைய சொந்த கருத்து எனவும் காங்கிரஸ் கட்சியின் கருத்தல்ல எனவும் தேசிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் கம்யூனிஸ்ட் அரசு நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என காங்கிரஸ் கட்சியின் தேசிய நிர்வாகிகளுக்கு கேரள மாநில காங்கிரஸ் நிர்வாகம் கடந்த 8ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் பங்கேற்று பேசியது காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்காக வெறும் மாயாஜால பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள், இதனால் கோவை வாழ் மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என கூறி கோவை மாநகராட்சியில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தை விட்டு அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சியில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தில் அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். அப்போது மக்களுக்கான எந்த பயனும் இல்லாத பட்ஜெட்டை தான் மேயர் தெரிவித்துள்ளார் என்று மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த முறை மாநகராட்சி பட்ஜெட் தொடர்பான மேயர் உரைக்கும் இந்த பட்ஜெட் உரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி படத்திற்கு பதிலாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் படம்தான் பட்ஜெட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது எனவும் விமர்சித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் சக்தி சாலை விரிவாக்கத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதற்கான அறிவிப்பு தற்போது வரை இல்லை எனவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பூங்கா அறிவிப்பு இல்லை எனவும்
ஆகாய தாமரை தூர்வாருவதற்கு எந்த ஒரு புது அறிவிப்புகளும் இல்லை எனவும் தேர்தலுக்காக வெறும் மாயாஜால பட்ஜெட் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் கோவை வாழ் மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் குற்றம் சாட்டினார். இதையடுத்து அனைத்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர். எந்த எந்த அறிவிப்பை பத்தி எல்லாமே போய் தாங்க. இவங்க நிறைவேற்ற முடியாத பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுப்பேன்னு சொன்னாங்க. போன வருஷம் இதே தான் அறிவிச்சாங்க. இப்போ திருப்பி அதே தான் அறிவிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அதே தான் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது சுகாதார பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மக்களுக்கு சுகாதாரத்துறையில் ஹாஸ்பிட்டலுக்கு லேடிஸ்க்கு ஹெல்த் செக்அப் பண்ணுவோம், மாஸ்டர் செக்அப் பண்ணுவோம், ஃப்ரீயாக படிச்சுன்னு போன பட்ஜெட்டில் சொன்னாங்க. இப்போ அதே அர்த்தம் அதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ஜினியரிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பென்னாகரம் வட்டம் நாகவதி அணையிலிருந்து 1993 ஏக்கர் விவசாய நிலங்களின் பாசனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தண்ணீர் திறந்து விட்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டத்தில் உள்ள நாகவதி நீர்த்தேக்க அணை கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் அனைத்து ஏரிகளும் நிரம்பியது. இந்த நிலையில் பென்னாகரம் வட்டத்திற்கு உட்பட்ட ஏரப்பட்டி, அரகாசன அள்ளி, சின்னம்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் 1993 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் நாகவதி அணையிலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்கு இன்று முதல் 100 நாட்களுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பூமி பூஜை செய்து மலர் தூவி தண்ணீரை திறந்துவிட்டார். நிகழ்ச்சியில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். சங்ககிரியில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல்துறை மற்றும் ஸ்ரீ சண்முகா கல்வி நிறுவனங்கள் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. பேரணியை சங்ககிரி காவல் ஆய்வாளர் ரமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சங்ககிரி எபினேசர் காலனியில் தொடங்கிய பேரணியில் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் அருண்குமார், மல்லிகா மற்றும் காவல்துறையினருடன் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு திருச்செங்கோடு சாலை, பவானி மெயின் ரோடு, பழைய ஏடிசி செட் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் காவலன் உதவி செயலி குறித்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அறிவுரை வழங்கினார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு மாற்றுப்பாதையாக ரோப்கார் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு செல்வதற்கு மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்று திருச்செங்கோடு மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். கோரிக்கையை ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு ரோப்கார் அமைக்க சட்டமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான வரைபடத்தை நெடுஞ்சாலைத்துறையினரிடம் அளித்தார். இந்த நிலையில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு மாற்று பாதையாக ரோப்கார் அமைக்கும் பணியை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு செல்வதற்கு மாற்றுப்பாதை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வருவாய்த்துறையினர் இப்பகுதியில் உள்ள நிலங்களை கையகப்படுத்தி நெடுஞ்சாலைத்துறைக்கு கொடுத்துள்ளனர் எனவும், இந்த திட்டத்தினை வரைமுறைப்படுத்துவதற்கு பொறியாளர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் எனவும், இத்திட்டத்திற்கு ரூபாய் 22 கோடி செலவாகும் என கணிக்கப்பட்டிருப்பதாகவும், ரோப்கார்களுக்கு 3 உயர் கம்பங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளது என்றும், மேலும் மல்டி பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்துள்ளோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி அமோக வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 1500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச தையல் மெஷின் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி ஆகியோர் பங்கேற்று 1500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக தையல் மெஷின் வழங்கினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களிடையே ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் பேசினார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலையில் எழுந்ததும் தமிழக மக்கள் நலன் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையிலும் கோடை காலத்தில் வீட்டு பெண்கள் வறுமையில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவும்
வரும் 3 மாதத்திற்கு மகளிர் உதவித்தொகையை உயர்த்தி ரூபாய் 2000-உடன் சிறப்பு தொகையாக ரூபாய் 3000 சேர்த்து ரூபாய் 5000 வழங்கியுள்ளார் எனவும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம், காலை உணவு திட்டம், உயர்கல்வி திட்டம், நலன் காக்கும் மருத்துவ திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதியோர் உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக அயராது உழைத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி அமோக வெற்றி பெறும் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன், காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார், எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதம் டோம்னிக், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் வினோத் ஆண்டனி, செல்லம்பட்டறை ஊராட்சி மன்ற தலைவர் பால்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் தருணம்பேட்டையில் அமைந்துள்ள முகமதியா மதராசாவில் ரமலான் நோன்பு கடைபிடித்தல் குறித்த சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தருணம்பேட்டை பகுதியில் உள்ள முகமதியா மதராசாவில் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் ரமலான் மாத நோன்பு கடைபிடித்தலும் நோம்பின் மகத்துவம் குறித்தும் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக நாக்பூரைச் சேர்ந்த ஹஜரத் மௌலானா மௌல்வி அன்சார் ஆலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது நோம்பின் மகத்துவம், நோம்பின் நன்மைகள் கடைபிடித்தல் குறித்து விளக்கினார். நிகழ்ச்சியில் ஹசரத் பரிதூன் சாஹிப், முன்னாள் நகராட்சி உறுப்பினர் ரஃபீக் அகமது, சமூக ஆர்வலர் அப்ரோஷ் பாஷா, நிஜாமுத்தீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறுமாத்தூர் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட சிறுமாத்தூர் கிராமத்தில் 3 தலைமுறைகளாக 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 13ஆம் தேதி வீட்டுமனை பட்டா வழங்கியிருந்த நிலையில் பட்டா வழங்காததால் சிறுமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் சிறுமாத்தூர் கிராமத்தில் 3 தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மனுவை பெற்ற நிலையில் 2 நாட்களில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என வருவாய்த்துறை அலுவலர் துரைசாமி உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 50 ஆண்டுகளாக எங்க தாத்தா 70 வருஷம், எங்க அப்பா 65 வருஷம், நான் 55 வருஷமா அந்த ஊர்ல கொடுத்துன்னு இருக்கிறோம். ஃபுல்லாவே தாழ்த்தப்பட்ட மக்கள். இதுவரையிலும் நாங்க கலெக்டரேட்ல 3-4 டைம் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இந்த மாசம் 13ஆம் தேதி பட்டா கொடுக்குறோன்னு சொன்னாங்க குன்றத்தூர்ல. எங்க பஞ்சாயத்துல 42 பஞ்சாயத்து குன்றத்தூர் பிளாக்ல, அதுல சாலமங்கலம் பஞ்சாயத்து மட்டும் கொடுக்கல. அதனால நாங்க மாவட்ட கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இப்போ மனு கொடுத்தோம், 2 நாள்ல எங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னார். நன்றி, வணக்கம். சென்னை திருவொற்றியூர் ரயில்வே நடைமேடையில் இளைஞரின் கழுத்தில் கால் வைத்து ரயில்வே காவல்துறையினர் தாக்கும்போது சாவடிக்காதடா என தமிழ் மொழியில் இளைஞர் கெஞ்சியும் மொழி தெரியாத RPF காவல்துறையினர் தாக்கும் சம்பவம் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயிலில் முதல் வகுப்பில் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் மது போதையில் பயணம் செய்தார். அப்போது TTR என்பவர் பயணச்சீட்டு கேட்டபோது பயணச்சீட்டு இல்லை என்று சொல்லியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரிடம் பயணச்சீட்டு இல்லாமல் ஏன் பயணம் செய்கிறார் என்று கேட்டபோது மது போதையில் இருந்த இளைஞர் TTRிடம் சண்டை செய்துள்ளார். இந்த நிலையில் புறநகர் ரயில் திருவொற்றியூர் ரயில் நிலையம் வந்ததும் அங்குள்ள RPF ரயில்வே காவல்துறையினரிடம் போதை இளைஞர் TTR ஒப்படைத்தார். அதன் பின்னர் ரயில்வே நடைமேடையில் RPF ரயில்வே காவலர் போதை இளைஞரின் கழுத்தில் காலை வைத்து மிதித்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே காவல்துறையினரிடம் செய்தியாளர்கள் விசாரித்த போது அளவிற்கு அதிகமாக மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அன்றே இளைஞரை விடுவித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற இருங்காட்டுக்கோட்டை துணைத் தலைவர் தேவராஜ் உமாகிரேஷியின் இல்ல திருமண விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருங்காட்டுக்கோட்டை துணைத் தலைவர் தேவராஜ் உமாகிரேசியின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. விழாவில் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் பங்கேற்று மணமக்கள் புகழேந்தி ஆல்வின், தாமஸ் தமிழ்ச்செல்வி, டெபரோடு, ஜெனிதா ஆகியோரை வாழ்த்தினார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகரின் குழந்தைக்கு எழில்மதி என பெயர் சூட்டி மகிழ்ந்ததை அடுத்து தொல் திருமாவளவன் உரையாற்றினார். அப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் இந்த வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் முதன்மையான காரணம் என்பதை நம் வரலாற்றில் பதிவு செய்வோம் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இதையடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், ஊராட்சி செயலாளர் ரமேஷ், அரசியல் கட்சியினர், அரசு அதிகாரிகள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். விழாவில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேனகாதேவி, கோமகன், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தியாகராஜன், இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளாய் பிரேம் உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெருநகர் சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டலத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 15வது மண்டலத்தில் மண்டல குழு தலைவர் மதியழகன் தலைமையில் மாதாந்திர மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகளை மண்டல குழு தலைவர் மதியழகனிடம் தெரிவித்தனர். இதில் ஒரு சில மாமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது செடிகளை பராமரிக்காமல் ஏன் செடிகளை வைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதை கேட்ட மண்டல குழு தலைவர் மதியழகன், சரியாக பராமரிக்க முடியவில்லை என்றால் செடிகளை வைக்காதீர்கள் என்றும், விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளதால் அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் சங்கர், முருகேசன், ஏகாம்பரம், கோவிந்தசாமி, மேனகா சங்கர், அஸ்வின், கர்ணா உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆவடி அடுத்த திருநின்ற ஊரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் பெண் ஒருவர் திடீரென மேடைக்கு சென்று மைக்கை பிடுங்கி தனக்கு நீதி வேண்டும் என பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அடுத்த திருநின்ற ஊரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழக நிர்வாகி ராஜ்மோகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கூட்டத்தில் திடீரென நுழைந்த பெண் ஒருவர் மைக்கை பிடுங்கிக் கொண்டு எனக்கு நீதி வேண்டும் என ஆங்கிலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது ஐடி துறையில் பணிபுரியும் கோல்டு மெடலிஸ்ட் எனவும் தன்னை திமுகவினர் தாக்கியதாகவும் தெரிவித்தார். இதனிடையே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆங்கிலத்தில் பேசிய பெண்ணை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதற்கிடையே பெண்ணின் உறவினர்கள் வந்து மைக்கில் பேசிய பெண் மனநிலை சரியில்லாமல் உள்ளார் என கூறி அழைத்து சென்றனர். இதையடுத்து கூட்டத்தில் அவசரமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு கூட்டம் நிறைவு பெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகி ராஜ்மோகன் தெரிவிக்கையில், பதிலுக்கு பதில் எல்லா கட்சியும் இப்படி பேசுவது சரியா இருக்காது. அதனால இது பொதுவாக அவர் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. ஆனா அவர் சமநிலை குலைந்து தன்னிலை மறந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவனுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன செய்வது என்ன சொல்வதுன்னு தெரியாம நிலை தடுமாறி இப்படி உளறி இருக்கிறார். அதுக்கு என் கண்டனம். ஆனா உதயநிதி அவர்கள் கொள்கை கோட்பாடு லட்சியம் இல்லாதவங்களுக்கு கூட்டம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அறிக்கை விட்டுறாங்க. அதை பத்தி நீங்க இப்ப எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை நாங்க அப்படியே பின்பற்றி ஃபாலோ பண்றோம். தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஈசா யோக மையம் சார்பில் சிவராத்திரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சிவராத்திரியை முன்னிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஈசா யோக மையத்தில் சத்குரு ஐக்கி வாசுதேவ் தலைமையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியின் காணொலி காட்சி தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஈசா யோக மையம் சார்பில் தேன்ராஜ் மற்றும் செந்தில் ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் ஒளிபரப்பப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சிவராத்திரியை உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் ஈசா யோக மையத்தில் கைவினை பொருட்கள், ஈச யோக மையம் சார்ந்த புத்தகங்கள் உள்ளிட்ட கடைகள் வைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
நிகழ்ச்சியில் மகேஸ்வரன் சிங், மாரிஸ் குமார், ராஜேஷ் கண்ணா, அனுசுயா, ஹேமா, பொன்சானித், சந்தனகுமார் உட்பட ஈசா யோகா மைய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நவக்கிரக ஸ்தலங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா 1008 சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பகோணம் அடுத்த திருநாகேஸ்வரத்தில் நவக்கிரக ஸ்தலங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் பிரயன்மை சமேத நாகநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழாவில் 1008 சங்காபிஷேகமும் இரவு முழுவதும் 4 கால அபிஷேக ஆராதனைகளும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவில் சிவச்சாரியர்கள் பங்கேற்று பிறையம்மனின் சமேத நாகநாத சுவாமிக்கு பல்வேறு விதமான வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து 1008 சங்காபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கலசத்தில் உள்ள நீரால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மகா அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பட்டாடைகளிலும் மலர் அலங்காரத்திலும் அருள்பாலித்த நாகநாத சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 25, 26ஆம் தேதிகளில் சுற்றுப்பயணமாக இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் 5,980 கோடி முதலீட்டில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தன்னை பற்றி பேசியதற்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்த நிலையில் வருத்தம் தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான CBSE பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். ராஜஸ்தானில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.